Hi friends, welcome to Suguna's homemaking. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான பன்னீர் மசாலா தோசை செய்ய போறோம். இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். நம்ம இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடாயை அடுப்புல வச்சிட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் நம்ம வந்து பட்டர் போட்டுக்கலாம். நீங்க பட்டர் இல்லாட்டி ஆயில் கூட போட்டுக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆனோனே ரெண்டு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம். அதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா வெங்காயம் செவந்து வந்துருச்சு. இப்போ ரெண்டு தக்காளி பழம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிறோம். அதையும் போட்டுக்கலாம். தக்காளி வதங்கிருச்சு. நம்ம ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கிறோம். அதை போட்டுக்கலாம். கால் ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்து வச்சிருக்கிறோம். ஒரு ஸ்பூன் வரமிளகாய் தூள் எடுத்து வச்சிருக்கிறோம். கரம் மசாலா கால் ஸ்பூன் போட்டுக்கலாம். காஷ்மீர் சில்லி அரை ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கிறோம். எல்லாம் போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுலாம் பச்சை வாசனை போற வரையும். மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரை ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கிறோம். அதை போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். அடுப்பை சிம்லயே வச்சுக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த பச்சை வாசனை எல்லாம் போகட்டும். நம்ம வந்து பன்னீர் துருவி போட்டுக்கலாம். மசாலா நல்லா வதங்கிருச்சு. பன்னீர் வந்து நம்ம வந்து 3 பீஸ் இப்படி எடுத்து வச்சிருக்கிறோம். அதை வந்து நம்ம துருவி போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பன்னீர் போட்டு ஒரு நிமிஷம் இருந்துச்சுன்னா போதும். பன்னீர் எல்லாமே நல்லா மெல்ட் ஆயிருச்சு. இப்போ வந்து மல்லித்தழை தூவிக்கலாம். மசாலா ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து தோசை ஊத்தி நம்ம ஸ்டஃப் பண்ணிக்கலாம். நம்ம மசாலால ஒன் சைடு போட்டால் போதும். நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும்.
நம்மளுடைய பன்னீர் மசாலா தோசை ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.